பிஜிடிஆர்பி மேக்ஸ்ல 11th கொஸ்டின் விச் இஸ் ராங் அப்படின்னு கேட்கறாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. 0,1 ஓப்பன் பிராக்கெட்ல இருக்குது, இஸ் ஓப்பன் இன் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட். ஓகேங்களா, இது ராங்னு தான் கேட்கறாங்க. 0,1 இஸ் ஓப்பன் இன் ஆர்னு கொடுத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்குது. சரிங்களா, க்ளோஸ்ட் பிராக்கெட் இருந்தா இது வந்து ஓப்பன் வராது. சரிங்களா, இப்போ பி ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா, சிடி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். 0,1 இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர்னு கொடுத்துறாங்க. இது க்ளோஸ்ட் பிராக்கெட் இருக்கு, இது க்ளோஸ்ட் இன் ஆர் தான். சரிங்களா, இதுவும் கரெக்ட். எவ்ரி ஓப்பன் பால் இஸ் ஓப்பன் கொடுத்துறாங்க, இதுவும் கரெக்ட். சரிங்களா, அப்போ ஏ சி டி மூணுமே கரெக்ட். பி மட்டும் தான் ராங். 0,1 இஸ் ஓப்பன் இன் ஆர், இது மட்டும் தான் ராங். ஓகேங்களா. பிஜிடிஆர்பி மேக்ஸ்ல 12வது கணக்கு. If x greater than 0 and y is arbitrary real number, there is a positive integer n such that nx greater than y, which is என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா, இப்போ x greater than சொல்றாங்க. இந்த x வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, y is arbitrary constant, இது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்புறம் n வந்து என்ன சொல்லிருக்காங்க, இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து என்னது, இன்டிஜர். n வந்து இன்டிஜர், x வந்து greater than 0. அப்படி nx மல்டிபிள் பண்ணா greater than y, which is என்னன்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டினா ஆர்ச்சிமீடியன் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, இது டிஆர்பி நியூ சிலபஸ்ல இது இருக்குது, நல்லா பாத்துங்க. லா ஆஃப் ட்ரிக்னானமி அதுவும் கிடையாது, லா ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அதுவும் கிடையாது. இது வந்து ஆர்ச்சிமீடியன் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா, இது ஆன்சர். தேரம். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். லெட் f be a continuous real valued function on the closed interval a, b. சரிங்களா, if f dash of x exists for all x in a, b, then there is a some point என்னன்னு கேக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எந்த ஆன்சர் வரும்ட்டு. இப்போ சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு a, b கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வராது, இந்த ஆன்சர் வராது. ஏன்னா எக்ஸ் இன் a, b கொடுத்துருக்காங்க. a, b க்குள்ள ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ சி பிலாங்ஸ் டு a, b. சரிங்களா, இந்த சின்ற பாயிண்ட் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், f dash of c equal to 0ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரிங்களா, இதுதான் வந்து c பிலாங்ஸ் டு a, b. இந்த ஏவுக்கும் பிக்கும் நடுவில் சின்ற பாயிண்ட் இருக்கணும். இந்த சி வந்து f dash of c equal to 0ன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இதுக்கு வந்து ரோல்ஸ் தேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த தேரத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ரோல்ஸ் தேரம். இங்க வந்து சி பிலாங்ஸ் டு a, b ஓப்பன் பிராக்கெட் தான் வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14th சம். முன்ன பாத்தீங்கன்னா 13th சம் வந்து ரோல்ஸ் தேரம் சம். 14th சம் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். f dash of c equal to f of b minus f of a divided by b minus a. இது லக்ராஞ்ச் மீன் வேல்யூ தேரம். அந்த கொஸ்டின் தான் சி ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் வரும். சரிங்களா, f is continuous on closed interval வரணும். f is differentiable on கண்டிப்பா ஓப்பன் இன்டர்வல் தான் வரணும். ஓப்பன் இன்டர்வல் தான் இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். then there exists c belongs to a, b such that ரோல்ஸ் தியரம் வந்து f dash of c equal to 0. லக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் வந்து f dash of c equal to f of b minus f of a divided by b minus a, which is லக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம். சி தான் ஆன்சர். சரிங்களா, இங்க பாத்தீங்கன்னா இது f of a வும் f of b யும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். 0 divided by b minus a டோட்டலா 0 ஆயிரும். f of a வும் f of b யும் ஈக்குவலா இருந்தா இந்த லக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் என்னவா மாறிடும், ரோல்ஸ் தியரமா மாறிடும். சரிங்களா, ஞாபகம் இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அடுத்து என்ன பார்க்கலாம். நெக்ஸ்ட் 15வது கணக்கு. 15, 16 பாருங்க, ரெண்டு பக்கமாக கொடுத்துருக்கேன் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த சீரிஸ் சமேஷன் n equal to 1 to infinity 1 by n is என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா, 1 by n இருந்துச்சுன்னா உங்க பவர்ல பாருங்க இங்க 1ன்னு அர்த்தம். சரிங்களா, இது வந்து என்னது, டைவர்ஜென்ட். ஓகேங்களா, 1 கம்மியாச்சுன்னா அது வந்து டைவர்ஜென்ட். சமேஷன் 1 by n, சமேஷன் 1 by n பவர் 1 by 2, அந்த மாதிரி பவர்ல 1 விட கம்மியாவே இருந்துச்சுன்னா அது வந்து டைவர்ஜென்ட். சரிங்களா, இந்த சீரிஸ் பாருங்க. இந்த சீரிஸ் சமேஷன் n equal to 1 to infinity 1 by n square is என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா, 1 by n ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும் 1 விட அதிகமா இருக்கு. இந்த 2 வந்து 1 விட அதிகமா இருக்கு. அப்ப இது வந்து என்னது, கன்வர்ஜென்ட். சரிங்களா, எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, சமேஷன் 1 by n பவர் p வச்சுங்க. சரிங்களா, இப்போ சமேஷன் 1 by n பவர் p இருக்குது. இப்போ வந்து p யோட வேல்யூ கிரேட்டர் than or equal to greater than 1 இருந்துச்சுன்னா, சரி 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட். ஓகேங்களா, இந்த p யோட வேல்யூ 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட். சரிங்களா, 1ன்னு வந்துச்சுன்னா டைவர்ஜென்ட். சரிங்களா, p less than or equal to 1 அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து டைவர்ஜென்ட். p யோட வேல்யூ 1 விட அதிகமா இருந்துச்சுன்னா கன்வர்ஜென்ட், 1 விட கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து டைவர்ஜென்ட். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் 17வது கணக்கு பாருங்க. if f of x equal to sin x, g of x equal to cos x and minus pi by 2, 0, then the value of x in minus pi by 2, 0 is என்னன்னு கேக்குறாங்க. இது அந்த மீன் வேல்யூ தியரம் அந்த கான்செப்ட்ல தான் வருது. மைனஸ் பை பை 2 இருந்து 0க்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ கேக்குறாங்க. சரிங்களா, கண்டுபிடிக்கலாம். இதுல எது வந்து இந்த இன்டர்வலுக்குள்ள வரும்னு பாருங்க. 5/4 வருமா, வராது. ஏன்னா 5/4னா 45 டிகிரி. இது -90ல இருந்து 0க்குள்ள தான் கேக்குறாங்க. 5/4 0க்கு அப்புறம் போயிடுது. அப்ப அதை விட்டுருங்க. 3/4 வருங்களா, 5/4னா 45, 3 into 45 என்ன வரும், 135 டிகிரி. சரிங்களா, இது வருமா, இதுவும் வராது. சரிங்களா, 0 விட்டு வெளியே போயிருது. -3/4 இது வந்து -135 டிகிரி, அதுவும் வராது. ஏன்னா -90 டிகிரி வரைக்கும் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. -5/4 இது வருமா, இது வரும். சரிங்களா, 0ல இருந்து -5 -90 டிகிரி, -5 -45 டிகிரி, இது ரெண்டுத்துக்கு நடுவில் கரெக்டா மிட் பாயிண்ட்ல வருது. சரிங்களா, அதான் -5/4 அந்த ஆன்சர் தான் ரைட். ஓகேங்களா.
இது வந்து ஒரு ஷார்ட் ஐடியா தான், பார்த்தோன்னே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் 19th சம், விச் ஒன் இஸ் ராங் கேட்குறாங்க. கீழே இருக்கிறதுல எது ராங்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் கமா இசட்ங்குது. சரிங்களா, இது வந்து இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான். இங்க பாருங்க, ஆல்பா வேல்யூ எடுத்துடலாம், எக்ஸ் கமா இசட்னு வரும், வந்துருச்சு கரெக்ட். இது அடுத்து இது செக் பண்ணலாம், நடுவில் ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ் போட்டுச்சு. பீட்டா வேல்யூ எடுத்தீங்கன்னா ஒய் கமா இசட்னு வரணும், பீட்டா வேல்யூ எடுத்தாச்சு, ஒய் கமா இசட்னு வரணும், இசட் கமா ஒய்னு இருக்குது. சரிங்களா, இது ராங். அப்போ விச் ஒன் இஸ் ராங் கேட்குறாங்க, ஏ தான் ராங், டிக் அடிச்சிடலாம். மீதி மூணு செக் பண்ணிக்கலாம். எக்ஸ் கமா 0 ஈக்குவல் டு 0ங்குது கரெக்ட், 0 கமா எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்குது, இதுவும் கரெக்ட். ரெண்டுத்துல எதனா ஒன்று 0 வந்தால் அது 0 தான். அடுத்து ஆல்பா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு ஆல்பா வேல்யூ எடுத்தீங்கன்னா எக்ஸ் கமா இசட்னு வரும், பீட்டா வேல்யூ எடுத்தீங்கன்னா ஒய் கமா இசட்னு வரும், அதுவும் கரெக்ட். சரிங்களா, விச் ஒன் இஸ் ராங், ஏ மட்டும் தான் ராங். சரிங்களா, அடுத்து என்ன பார்க்கலாம். 20th கொஸ்டின், நாம் ஆஃப் 2,5,0 இஸ் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். நாம் அப்படின்னாவே தெரியும் உங்களுக்கு, ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம், இருக்கிறதெல்லாம் அப்படி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. 2 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர், ஓகேங்களா, 0 விட்டலாம், அவ்வளோதான். இப்போ என்ன வரும், 4 பிளஸ் 25 29 வரும், ரூட் 29, அதான் ஆன்சர். இங்கே பாருங்க, டி ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம்.